அதுதானா திறனா அப்படி இல்லை அடிவா அப்படியே கீழே இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகாவில் உள்ள ஒரு பெரிய கிராமம் வீரகாஞ்சிபுரம் கிராமத்தை இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். கட் 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 அப்படி வருமா? கட் பண்ணி இருக்குதா? கட் பண்ணலையா? சரி வாங்க. விளாத்திகுளம் பக்கத்துல இருக்கிற ஒரு வீரகாஞ்சிபுரம் கிராமத்தை பத்தி இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு போறோம். வாங்க. முத வீரகாஞ்சிபுரத்துல உள்ள என்ட்ரன்ஸை பத்தி பார்க்க போறோம். இதுதான் வீரகாஞ்சிபுரத்துடைய பஸ் ஸ்டாண்டு. இங்கதான் எங்க இருந்தாலும் தாய்கூர்ல இருந்து வந்தாலும் சரி, சிவரங்கல்ல இருந்து வந்தாலும் சரி, விளாத்திகுளத்துல இருந்தாலும் சரி, எல்லாரும் அடியெடுத்து வைக்கக்கூடிய இடம் இந்த பஸ் ஸ்டாண்டு. கார் வருது பிஎஸ்என்எல் கார் வருது. இதுதாங்க வீரகாஞ்சிபுரத்தினுடைய பஸ் ஸ்டாண்டு. இந்த வீரகாஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிழக்க போறதா இருந்தா சாயல்குடி, வேம்பாடு, சூரங்குடி, தூத்துக்குடி, வேப்பலோட, மாவளோட எல்லா ஓடையும் போகலாம். அதே போல கிழக்க இது மேற்க பஸ் வருது. இது என்னடா நம்ம அநியாயப்பட்ட ஊர்ல பஸ் வருது. மேற்க விளாத்திகுளம் போனோம்னா 10 கிலோமீட்டர் தான். எந்த பொருள் வாங்கினாலும் பெரிய டவுனு விளாத்திகுளம். அதுக்கு முன்னாடி ஒரு அரிநாயபுரம் இருக்குது. அங்கதான் ஒரு உயர்நிலை. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் இந்த ஊர் கிராம பெரியவர்கள். கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு மேல இவங்கெல்லாம் குழந்தை குட்டியோட அங்க இருக்கு. ஆமா. இது பச்சப்புறா சிரிக்கிறார் பாரு. இதுதாங்க உள்ள ததநேரி போற பஸ் TN 32. உள்ள பழங்குடி மக்கள் உள்ள போறாங்க. எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க. இந்தாங்க இதான் நேற்று வீரகாஞ்சிபுரம் பள்ளியில இருக்கிற 84வது ஆண்டு விழாவை பற்றி நேற்று ஒரு ஆண்டு விழா நடந்தது. அந்த விழாவுக்கு அந்த தலைவர்களுடைய போட்டோ தான் பாக்குறீங்க. இவங்க தான் ஜி வரதராஜன். ரைட். கேக்குதா? கேக்குது. ரைட்டு. இந்த வீரகாஞ்சிபுரத்துல நிறைய அம்சங்கள் இருக்குது. எத்தனையோ சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இங்க 2 கோயில் இருக்குது. ஒன்று பத்ராளியம்மன் கோயில், இன்னொன்று ஆவுடையம்மன் கோயில், இன்னும் முனிசாமி கோவில், அப்புறம் இன்னும் எக்ஸ்பெஷலி சொல்ல போனா ஒரு நந்தவனம் இருக்குது. அதுக்கும் மேலாக இங்கே கல்வி கண்ணை கொடுக்குற வீரகாஞ்சிபுரம் இந்து நாடார் ஆரம்ப பாடசாலைன்னு இருக்குது. ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். வாங்க ஊருக்குள்ளேயே போய் ஊரை ஒரு சுற்றி பார்த்துடலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் விவசாய பூமிங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தல், மிளகா, மல்லி, தனியா, நவதானியங்கள் எல்லாம் விளையக்கூடிய இடம் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய இடம். முடிஞ்சா ஆடு மாடு கூட மேய்ஞ்சிட்டு போகும். அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அவசரத்துக்கு ஒதுங்கக்கூடிய இடம்னு கூட சொல்லலாம். இந்த கிராமத்துல எத்தனையோ பொருள் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுல சில பொருள் மட்டும் இருக்கிறத மட்டும் கன்னிவெடியா? இதுதான் கன்னிவெடி இல்ல. இதுதான் முதுக்கம்பழம், முதுக்க வத்தல். கிலோ 50 ரூபா 60 ரூபான்னு போகுது. தர்பூசணி மாதிரி இருக்கு. தர்பூசணிக்கு சக்காலத்தி. என்னது? தர்பூசணிக்கு சக்காலத்தி. ஆமா. எவ்வளோ கிலோ? இது கிலோ 50 ரூபான்னு விற்கிறோமுங்க. ஓகே, வாங்க ஊருக்குள்ள போகலாம். வாங்க. இப்போ நம்ம வீரகாஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊருக்குள்ள வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊர் எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 5 மினிட்ஸ். ஆமா, அவ்வளவுதான். ஊருக்குள்ள வந்துட்டோம். முத பார்க்க போறோம். இந்த ஊரை 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 4 முதலாளிமாருங்க ஆண்டு வந்தாங்க. அவங்களோட வீடை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அந்த வீட்டை ரெண்டு வீடா? ஆமா. இதுல தான் முதலாளிமார் வந்தாங்க. எல்லா ஊர்லயும் யானை கட்டி போரடிப்பாங்க. ஆனா இந்த வீரகாஞ்சிபுரம் கிராமத்துல மாடு கட்டி போரடிச்ச ஊர் இப்ப ஏற்பட்ட ஊரு. ஆனா இப்பைக்கு ஒரு மருந்து கூட மாட்டு சாணி கிடைக்க மாட்டேங்கிறதையும் நான் இந்த ஊரை சொல்லிக்கிறேன். இப்ப பாக்குற குழாய் பாத்தீங்கன்னா தாறு முறையில தான் தண்ணி கொடுக்கும். காலையில 2 குடம், காலையில 2 குடம், வீட்டுக்கு 2 குடம் மட்டும்தான் தண்ணி கொடுக்கும். அது ரேஷன் கார்டு வச்சிருந்தவங்க மட்டும்தான் தண்ணி கொடுக்கும். இதன் மூலமா வேண்டிக்கிற எல்லாருக்கும் எந்த நேரமும் தண்ணி கிடைக்கிறதுக்கு. இது குழா. ஓகே. ஆமா. இது என்னது? இது பைப்பு. ஆமா. நக்கல் கேள்விதான்.
அப்படியே ஊருக்குள்ள போலாம். இப்போ அந்த இருக்கிற குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதலாளிக்கே வந்து 50 பேர் 60 பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. 50 பேர் 60 பேர் வேலை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 10-15 மாடு சோடிகள் வந்து இங்க இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு சோடி மாடும் இல்லைங்கிறதையும் எல்லாம் என்னாச்சு? இப்போ இந்த வழியா வீரகாஞ்சிபுரம் கிராமத்துக்குள்ள இது வந்து வில்லேஜுக்குள்ள போறோம். இந்த ரோட்டு வழியா போனா நம்ம வந்து தத்தநேரி, பல்லாவரம், நெடுங்கலம், கன்னிமாறு கூட்டம் இப்படிங்கிற கூட்டமா ஜே போறாங்க. ஆமா, இங்க பக்கத்துல போனீங்கன்னா தெக்கம்மான்னு ஒரு கம்மா இருக்குது. அந்த குளத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வந்துடலாம். போயிடலாம். நம்ம ஊருக்கு பொங்கலுக்கு வந்திருக்கிறவங்களை பார்க்க போறோம். அவங்கல இருந்து ஒரு அம்மாவை பேட்டி எடுப்போம். அம்மா அம்மா வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? பல்லாவரமா? பழைய பல்லாவரமா புது பல்லாவரமா? பல்லாவரம். சரி, இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த கோயிலுக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன நடக்குது சொல்லுங்க, நம்பிக்கை. வேற என்ன மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் அன்பா இருக்கணும். ரைட், ரொம்ப நன்றி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குன்னு பெருமை பார்த்தீங்கன்னா சீனி பிடிக்கிற காடை தான். ஒரு காடை 10 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா 2 காடை வந்து சேர்ந்துடும். ஆனா இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தாலும் காடை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. காடை வளர்க்குற கூடுங்க, நல்லா பார்த்துக்கிடுங்க. பாத்துக்கிட்டாச்சா? ஜூட். இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம வீரகாஞ்சிபுரம் கிராம மார்க்கெட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பஜாரு. இந்த பஜார்லேயே ஒரு பெரிய கடை வந்து பேடிஎம் ஸ்டோரு. இந்த கடையை தான் இப்போ பார்த்துக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லேக்ஸ் கணக்காக டேர்ன் ஓவர் ஆகுது. ஓனர் பொருள்லாம் பார்த்து ஓனர் வந்து இந்த இருக்கிறாங்க ஞானசெல்லி. இவங்க தான் இந்த கிராமத்தில் இருந்து ஆரம்பத்துலேருந்து கடையை நடத்திக்கிட்டு வர்றாங்க. சரி, சொல்லுங்க. இந்த கடையை நடத்திக்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 40-50 வருஷமா இங்க இருக்கிறாங்க. பிளஸ் இந்த பள்ளிக்கூடத்துல சத்துணவாவும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. நீங்க அடுத்ததா பார்க்க போறீங்க இந்த வீரகாஞ்சிபுரம் பள்ளிக்கூடம். வாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போலாமா? வாங்க. வந்துட்டோம். பேலஸுக்குள்ள நுழையாமலா? அடுத்து பார்க்க போறது இந்த ஊர்ல பேரும் போலும் பெற்ற செவ்காருங்கிற உட்டன் நாடார் வீட்டை. இதான் பாருங்க உட்டன் நாடார் வீடு. வாங்க, அவங்களே நேரடியாக அவங்கள காட்டுறேன். ஆமா, நல்லா போடு. டெக்கரேஷன் அப்புறம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. இதான் எங்க பெரியம்மா தங்கம்மா. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அவங்க போட்டோவை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவங்க எல்லாம் இந்த வீட்டுல வந்து ரொம்ப நாளா ஆதி காலத்துல இருந்து இருந்தவங்க. இப்ப அடுத்து எங்க பார்க்க போறது எங்க மம்மி சமூகத்தாயம்மாள். எங்க மம்மி கிட்ட பேசுவாங்க. வணக்கம்மா. பயப்படாதீங்க. கண்டினியூ. என்ன விரும்புறீங்கம்மா இந்த திருவிழாவுக்கு வந்ததுனால? என்ன சொல்ல அடுத்து பள்ளிக்கூடம் போலாம். மீட்டிங் முடிஞ்சதுன்னா போலாம். Sweet memories keep haunting me, and